ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 2 எக்ஸாமுடைய மெயின்ஸுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்ஸில் இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டுமான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதில் என் நம்பர் இல்லையேன்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே நல்லா பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து அடுத்து வந்து அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான மெயின்ஸ் எக்ஸாமுடைய மெயின்ஸ் எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் பிப்ரவரி 25 வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. அதோட மெயின்ஸ் எக்ஸாமில் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் அடிப்படையில் இவங்க செலக்ட் பண்ண இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:3ங்கிற ரேஷியோவில் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, கேண்டிடேட்ஸை இது பண்ணுவாங்கங்கிறதையும் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்கள் நம்பர் இருக்காங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2ல் கொஞ்சம் கம்மி தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டை கம்பேர் பண்ணையில். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து எப்படியும் இவங்க இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு தான் இது பண்ணுவாங்க, பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் தான். ஸோ இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, லிஸ்ட்டு 2 அதாவது 2வது லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அடுத்து ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது எப்படின்னா 1:2 அல்லது 1:3ங்கிற இதில் வந்து கேண்டிடேட்ஸை வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் விசிட் பண்ணிங்கனாலே இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி சார்பாக மட்டும் இல்லாமல் நீங்கள் போலீஸ் எக்ஸாம், கோர்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க யாராக இருந்தாலும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.